நம்ம ஜபத்தை முடிக்கலாம். இந்த 28வது நாளில் தேவன் உங்களை கொண்டு வந்ததுக்காக நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். இதனால் சங்கீதங்கள் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 34ஆம் சங்கீதம் அதில் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனமாக கேளுங்க. 34ஆம் சங்கீதம் 10வது வசனம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையாது. இங்கே காட்டில் இருக்கிற சிங்கம் கூட அது சோர்ந்து போய் பட்டினியாக இருக்க சூழ்நிலை வருமா? சிங்கக்குட்டிகள் ஏன் சிங்கக்குட்டி தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்குன்னா, தாய் வேட்டையாடி கொண்டு வர வரைக்கும் அது பார்த்து 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 சோர்ந்து போயிடும். காட்டில் சிங்கக்குட்டிகள் ஏன்னா தாய் தான் கொண்டு வந்து அதுக்கு ஆகாரம் கொடுக்கணும், பால் கொடுக்கணும். தாய் சாப்பிட்டா தான் குட்டிகளுக்கு பால் கிடைக்கும். அப்போது தாய் வர வரைக்கும் அந்த குட்டிகள் காத்துக்கிட்டு இருக்கும். சில நேரத்தில் அந்த தாய் வர முடியாமல் அதுக்கு ஆகாரம் கிடைக்காம அதுக்கு பெலன் கிடைக்காம சோர்ந்து போகும். அப்போது சிங்கக்குட்டிகள் என்ன பண்ணுமா? தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்குமா. ஆனால் கர்த்தரை உண்மையாய் தேடுறனா உனக்கு நிச்சயமாக ஒரு நன்மை குறையாதபடிக்கு கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அப்போது அங்கே வார்த்தை என்ன சொல்லப்படுது? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது. அப்போது நமக்கு நன்மைகள் குறைவாக இருக்கிற காரணம் என்னன்னா, கர்த்தரை இன்னும் நம்ம சரியாக தேடலைன்னு அர்த்தம். அவரை சரியாக தேடி நம்ம பிடிக்கலன்னு அர்த்தம். உண்மையிலே நம்ம கர்த்தரை தேடினோம்னா நமக்கு வர வேண்டிய நன்மைகளை ஒன்று கூட குறையில்லாதபடிக்கு அத்தனை நன்மைகளும் தேவன் நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பார். நீ எந்தெந்த நன்மையை எதிர்பார்க்குறியோ அதை பார்க்கலும் இன்னும் மேன்மையான நன்மைகளை கர்த்தர் என்ன பண்ணுவார்? உனக்கு கொடுப்பார். உனக்கு மட்டுமில்லை, உனக்கு குடும்பத்தில் உன்னை நம்பி இருக்கிறவங்களுக்கும் உன்னை சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் தேவன் சகல விதமான நன்மைகளை தந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நன்மையான யாவைகளும் பரத்திலிருந்து வராவிட்டால், சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து வராவிட்டால் எந்த மனுஷனிடத்தில் வராது. அல்லேலூயா. நான் அப்படி தான் இனிமேல் அந்த விசுவாசத்தில் தான் இனிமேல் போகணும்னு நினைக்கிறேன். யார் இடத்துல கையேந்தபடிக்கு கர்த்தரானவர் நன்மையானதை அவரே தரணும். கர்த்தரை தேடுவோம், அவரை தேடுவோம். அவர் கையில் இல்லாத நன்மைகள் ஒன்றுமே இல்லை. பரலோகத்தில் அவர்கிட்ட இல்லாத நன்மைகள் ஒன்றுமே இல்லை. எல்லாமே சகலமும் அவரிடத்துல இருக்குது. ஆனால் நம்ம சரியாக அவரை தேடினோம்னா அத்தனை நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. God bless you. நம்ம எழுந்து நிற்கலாம். பிரைஸ் தி லார்ட்.